கருப்பனோட கதை உங்களுக்கு தெரியுமா? நானே சொல்கிறேனே. சூதுவாது தெரியாத கருப்பனுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் தான். அவங்க அண்ணன் எல்லாமே பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எதையும் கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வேலை தான். காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பார், சந்தைக்கு போவார், ஒரு ஆட்டை பிடிப்பார், வெட்டி கூறு போட்டு கறியை வைப்பார். இதை தவிர அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. அதுவுமே கூட அவங்க அண்ணனோட மேற்பார்வையில் தான் செஞ்சுட்டு இருந்தார். எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர் அண்ணன்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டார். கருப்பனோட பொஞ்சாதி மயிலம்மா அது ரொம்பவுமே வெகுளியாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலை தான். வீட்டில் சமையல் செய்கிறதுக்கு சாமாங்க மட்டும் இருந்தால் போது. காலையிலிருந்து பொழுது வரைக்கும் இழுத்து போட்டு கூட்டுறது, பெருக்கிறது, துவைக்கிறது, இந்த வேலையே அவங்களுக்கு டைம் பத்தாது. பார்த்தீங்களா, வேறு எதையும் அவங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு முதல்ல 2 குழந்தைங்க பிறந்தது. 2மே பொம்பளை பிள்ளையாக போச்சு. கருப்பனுக்கு கொஞ்சம் விசனமாக தான் போச்சு. என்னடா இது 2மே பொம்பளை பிள்ளையாக போச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாருன்னு வைங்களேன். அவர் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டார். சரி, நடக்கிறது நடக்கட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாருன்னு வைங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிறந்த 3 குழந்தைங்களுமே பொம்பளை பிள்ளையாக போச்சு. அவர் ரோசங்கட்ட உள்ள ஆளு தான் அவர். ஆனால் ஆஸ்பத்திரியில் கூட போய் பார்க்கலையே. அப்புறம் அவருக்கு நினப்பெல்லாம் ஆம்பளை பையன் மேலே தான். என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கு ஆம்பளை பையன் தானே வாரிசு. ஆம்பளை பையனா கூட மாட ஒத்தாசியாக இருப்பாப்புல, வீட்டோடு இருந்துக்குவாங்க. பொம்பளை பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போகிறது தானே அப்படிங்கிற நினப்பில் ரொம்ப கவலையாக இருந்தார். என்ன பண்ணுறது, எல்லாம் சாமியோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருந்தார். 5 குழந்தைகளுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிது. இப்படியே போயிட்டு இருந்த காலத்தில் இந்த 4ஆவதாக பிறந்த குழந்தை மட்டும் துருன்னு இருந்ததுன்னு வைங்களேன். அது என்ன பண்ணுன்னா, அவங்க அப்பாவோட காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிரு. அப்புறம் அவங்க அப்பாவோடையே புறப்பட்டு சந்தைக்கு போகு, ஆடு வெட்டுற வரைக்கும் பார்த்து கூட இருந்து அவர் கூடயே கடைக்கு வரும். அப்புறம் அவங்க அப்பா பார்த்து 8 மணிக்கு மேலே போமா, போய் ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகு. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் அது என்ன பண்ணுன்னு தெரியுங்களா, மத்தியானம் வரைக்கும் ஸ்கூலில் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு வந்தால் அப்புறம் ஸ்கூலுக்கு போகாது. அது என்ன பண்ணுன்னா நேராக அவங்க அப்பாவோட கடைக்கு வந்துடும். அப்புறம் அப்பாவோடையே இருந்துட்டு பொழுதோட சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும் வைங்களேன். இப்படியே டெய்லி நடந்துட்டு இருந்தது. கருப்பண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஆனால் என்னடா இது ஆம்பளை பையன் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தோமே, இந்த குழந்தை மட்டும் நம்ம கூடயே வருது, நம்மளுக்கு ஒத்தாசையாக இருக்குது, இது ஆம்பளை பிள்ளைய பிறக்க வேண்டிய குழந்தையாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துன்னு வைங்களேன். இப்படியே இப்படியாவது ஒரு சந்தோஷம் கிடச்சதே அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு போயிட்டு இருந்தார். இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டங்களில் எல்லாமே அவங்க அண்ணன் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவர். அப்புறம் திடீர்னு ஒரு இடி ஒன்று விழுந்தது. ஒரு நாள் பக்கத்து ஊரில் இருந்து ஒருத்தர் கேட்டார், உங்கள் அண்ணன் உன் பேரில் இருந்த இடத்தெல்லாம் விற்று போட்டாராமே, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இடி இடிஞ்சு போய் விழுந்த மாதிரி ஆயிட்டார். அப்புறம் போய் அவங்க அண்ணன்கிட்ட கேட்டப்போ ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார். அப்புறம் இவருக்கு உலகமே சுற்றி போச்சு. 5 குழந்தைகளை வச்சுட்டு நான் எப்படி கரை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அண்ணன்னு சொல்லி இப்படி எல்லாமே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்தார். இப்படியே வேதனைப்பட்டு ஒரு நாள் தூக்கத்துலேயே அவருக்கு உயிர் போயிடுச்சுன்னு வைங்களேன். அப்புறம் வெகுளியான மயிலம்மா அவங்க ஏற்கனவே வெகுளி. 5 பிள்ளைகளை வச்சுட்டு என்ன தான் பண்ணுவாங்க யோசிச்சுட்டே இருந்தப்போ சரி ஊராக சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு ஒரு சொந்தக்காரங்களும் கூட ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லாமல் போச்சுங்க. இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு திருப்பூர் வந்துட்டாங்க. திருப்பூர் எல்லா குழந்தைகளையும் படிப்பு நிறுத்தி போட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போய் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டங்களில் 5 பிள்ளைகளுக்கும் கல்யாணமாச்சு. இன்னுமே ஒரு சொந்த பந்தங்களோடு எட்டி பார்த்துக்கல. மயிலம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. 5 விதமாக போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா 5 பிள்ளைகளுக்கும் ஒற்றுமையே இல்லைங்க.
ஆளுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்துருந்தாங்க, 3 பேர் பிரிஞ்சிருவாங்க. 3 பேர் சேர்ந்தா 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மாதம் பிள்ளை வீட்டில் தான் அந்த அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஆதரவு அப்புறம் யார்? அந்த அம்மாவுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தும் கூட யாருமே கண்டுக்கலைங்க. இது ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படியே வேதனைப்பட்டு அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் நைட்டு இறந்துட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் 5 பிள்ளைகளும் ஒன்றா இல்லையே அப்படிங்கிற நினப்புலையே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க இறந்தப்போ 5 பிள்ளைகளும் ஒன்றா வந்துட்டாங்க. எங்கெங்கேயோ இருந்து எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இறந்து போயிருந்த அவங்க அம்மாவை பார்த்து எல்லோரும் ஓடு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே 4ஆவதாக பிறந்த குழந்த அம்மா 5 பேரும் ஒன்றா இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன். இப்போ பாருமா 5 பேர் ஒன்றா இருக்கிறமே, எந்திரிச்சு ஒரு தாட்டாவது கண்ணு முழிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி கதறி அழுதப்போ அந்த வீதியே கதறி அழுதுச்சுங்க. இந்த கதையை கேட்ட நம்மளுக்கே இப்படி இருந்தா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு?